இல்ல கோர்ட்டுல லாயர் என்கிட்ட என்ன கேட்பாரு? குழந்தைய உங்க குழந்தைன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நீங்க ஏன் உங்க குழந்தைய கொடுத்தீங்கன்னு கேட்பாரு. நீங்க குழந்தை விஷயத்துல என்ன செஞ்சீங்களோ அது அப்படியே சொல்லுங்க. இப்ப மட்டும் என்கிட்ட கேட்க தோணுது. குழந்தைய தூக்கி கொடுக்கும்போது என்கிட்ட கேட்கணும் தோணல, அப்படித்தானே? என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அது கோர்ட்டுல சாலி அம்மாவோட லாயரு மடக்கி மடக்கி ஏதோ கேள்வி கேட்பாங்கன்னு ரோசாதான் சொல்லிச்சு. எது தரப்பு லாயர் அப்படிதான் கேட்பாங்க. நீங்க பதில் சொல்றத வச்சுதான் ஜட்ஜ் முடிவு பண்ணுவாரு. அம்மா அம்மா அம்மா, நீ கொஞ்சம் பொறுமையா இவனுக்கு சொல்லுமா. ஏற்கனவே மிரண்டு போயிருக்காமா. நீ வேற இவனை மிரட்டுற மாதிரி கேட்டா கோர்ட்ல இவன் ஏதாவது எசகு பெசகா சொல்லிட போறாமா. லாயர் இது வரைக்கும் நடந்த உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டா நீங்க சைக்கிள் ரேஸ்ல கலந்துகிட்ட கதையும் கப்பு வாங்கின கதையும் சொல்லிட்டு நிக்காதீங்க. கோர்ட்ல குழந்தை விஷயத்துக்கு மாத்திரம் பதில் சொன்னா போதும். சரி சரி, கார்ல வந்து ஏறுங்க. போகும்போது எல்லாத்தையும் சொல்றேன். போடா போ. சோலையம்மா 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 சோலையம்மா. வணக்கம். யுவர் ஆனர், நான் என் கட்சிக்காரர் அர்ச்சனாவின் கணவர் பொன்னுரங்கத்தின் கேஸ் சம்பந்தமாக இவரை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். உங்க பேர் என்ன? சோலையம்மா. உங்க கணவர் பேரு? பழனிசாமி. தண்ணி வண்டி பழனிசாமின்னு சில பேர் சொல்லுவாங்க. உங்க பையன் பேர் என்ன? கிருஷ்ணா. உங்க மருமக பேரு? ருக்மணி. உங்க மருமகளுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தது? அதுல எத்தனை உயிரோட இருக்கு? 6 குழந்தைங்க பிறந்துச்சு, 1 தான் உயிரோட இருக்கு. உங்க மருமகளுக்கு 6ஆவதா பிறந்த குழந்தையும் இறந்து போச்சுன்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல, குழந்தை உயிரோட தான் இருக்கு. அந்த குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கு. குழந்தை பேரு சுபஸ்ரீ. கலெக்டர் அர்ச்சனா மேடத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அர்ச்சனா மேடத்தோட ஹஸ்பண்ட் பொன்னுரங்கத்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எவ்வளவு நாளா பழக்கம்? என் மருமகளுக்கு குழந்தை பிறந்த அன்னைக்குதான் அர்ச்சனாவுக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஒரே ஹாஸ்பிட்டல்ல பக்கத்து பக்கத்து அறையில இருந்தாங்க. அப்பதான் பொன்னுரங்கத்தோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. சரி, உங்க மருமகளை பிரசவ வார்டுல இருந்து மாத்தி ரூமுக்கு கொண்டு வரும்போது நீங்க உங்க மருமகளை பாத்தீங்களா? நானும் என் மகன் கிருஷ்ணாவும் என் மருமக ருக்மணியை பார்த்தோம். அப்ப ருக்மணி மயக்கத்துல இருந்தாங்களா இல்ல முழிச்சிட்டு இருந்தாங்களா? மயக்க நிலையில இல்ல, என் மருமக முழிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அப்போ அவளுக்கு பிறந்த குழந்தை அவ பக்கத்துல தான் இருந்துச்சு. என் மருமக குழந்தைய காட்ட சொன்னா நான் எடுத்து காட்டினேன். உங்க மருமகளுக்கு பிறந்த குழந்தை சில நொடிகள்லேயே இறந்து போயிருக்கு. அந்த குழந்தை இறந்து போனதுக்கான டெத் சர்டிபிகேட்டை இதோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கப்பட்டிருக்கு. ஜட்ஜம்மா, அர்ச்சனா அவங்க செல்வாக்க பயன்படுத்தி பொய்யான சர்டிபிகேட் ரெடி பண்ணிருக்காங்க. குழந்தை பிறந்து 1 மணி நேரம் கழிச்சுதான் ருக்மணிக்கு மயக்கம் தெளிஞ்சதா சொல்லி டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இதோ என்கிட்ட இருக்கு.
யுவர் ஆனர், பொன்னுரங்கம் குழந்தைய கொண்டு வந்து இந்த சோலையம்மாட்ட கொடுத்தது ஹாஸ்பிட்டல் கேமராவில் பதிவாயிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை அர்ச்சனா மேடத்தோடது தாங்கிறது தெள்ளத் தெளிவா தெரியுது. அதற்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. என்னம்மா, நீங்க குழந்தைய வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்கு, என்ன சொல்றீங்க? அப்போ பொன்னுரங்கம் என்கிட்ட கொடுத்தது அர்ச்சனாவோட இறந்து போன குழந்தை. அர்ச்சனாவுக்கு 2 குழந்தை பிறந்ததுல ஒரு குழந்தை இறந்து போச்சு. அத எங்க கொண்டு போய் புதைக்கிறதுன்னு தெரியலன்னாரு. நான் அந்த குழந்தைய வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு அதை புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா பொன்னுரங்கம் போலீஸ் கிட்ட கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, என் மருமக குழந்தை இறந்துட்டதாவும், நான் பொன்னுரங்கத்துக்கிட்ட அவர் குழந்தைய கேட்டு கெஞ்சினதாவும், அவரு 1 மாசம் வரைக்கும் அவர் குழந்தைய என்கிட்ட கொடுத்ததாவும் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, அவங்க வீட்டு குழந்தை எங்க வீட்டுல இருக்கிறதா பொன்னுரங்கம் அர்ச்சனா கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களும் அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு போலீஸ் ஏவி விட்டு போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. ஜட்ஜம்மா, நீங்க தான் எங்களுக்கு நல்ல தீர்ப்பா வழங்கணும். அது எங்க குழந்தைதாம்மா, உங்களை நம்பிதாம்மா வந்திருக்கேன். எங்களுக்கு நல்ல தீர்ப்பா கொடுங்கம்மா. எங்க குழந்தைய எங்களுக்கே கொடுத்துட்டு சொல்லுங்கம்மா. சரி, நீங்க போலாம். வரேங்கம்மா. யுவர் ஆனர், அடுத்தபடியாக சோலையம்மாவின் மகன் கிருஷ்ணாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Proceed. That's all, Your Honor. கிருஷ்ணா 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 வணக்கம்மா. உங்க பேரு? கிருஷ்ணா. உங்களுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த குழந்தை என்னாச்சு? எங்க கிட்ட தான் இருக்கு. ஆமா, குழந்தை பெத்த உங்க மனைவி மயக்க நிலையில இருந்து எப்ப தெளிஞ்சாங்க? அது அது வந்து சுமார் ஒரு 6 மணி நேரமா உங்க மனைவி மயக்க நிலையில இருந்தாங்க, அப்படித்தானே? இல்ல, அவ மயக்க நிலையில இல்ல. உங்க மனைவி உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க? குழந்தைய பார்க்கணும்னு சொன்னா. நீங்க போய் சொல்றீங்க. மயக்கத்துல இருந்த உங்க மனைவி மயக்கம் தெளியறதுக்குள்ள நீங்களும் உங்க அம்மாவும் பொன்னுரங்கத்துக்கிட்ட அர்ச்சனாவுக்கு பிறந்த குழந்தைய கேட்டிருக்கீங்க. அவரும் பரிதாபப்பட்டு
அர்ச்சனாக்கு பிறந்த 2 குழந்தைகள்ல ஒன்ன தூக்கி உங்க அம்மா கிட்ட கொடுத்திருக்காரு. பொன்னுரங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கின குழந்தைய உங்க மனைவி பக்கத்துல படுக்க வச்சிருக்கீங்க. உங்க மனைவி கண் விழிச்சதும் அந்த குழந்தைய காட்டி உங்க மனைவிக்கு பிறந்ததா நீங்களும் உங்க அம்மாவும் சொல்லிருக்கீங்க. இல்ல, நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. எனக்கும் ருக்மணிக்கும் பிறந்த குழந்தைய தான் என் ருக்மணி கிட்ட நான் காமிச்சேன். சட்டப்படி உங்க மனைவிக்கு குழந்தை பிறந்ததா அவங்க சொத்துக்கள் அனைத்தையும் உங்க பேருக்கு மாத்த முடியும். அதனாலதான் ருக்மணிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சுன்னு தெரிஞ்சு பொன்னுரங்கத்திட்ட இருந்து குழந்தைய வாங்கி உங்க குழந்தைன்னு சொல்லிருக்கீங்க. ருக்மணிக்கு கார்டியனா இருக்கிற பரசுராம் கிட்ட இருந்து அவசரமா நீங்களும் உங்க அம்மாவும் உங்க 2 பேர் பேர்ல அனைத்து சொத்துக்கும் கார்டியனா மாத்திக்கிட்டீங்க. சார், சொத்துக்களை எங்க 2 பேர் பேர்ல மாத்திக்கிட்டது உண்மைதான். ஆனா எந்த உள்நோக்கத்துக்காகவும் அப்படி செய்யல. எங்களுக்கு பிறந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணுங்கிறது தான் என்னோட நோக்கமே. சரி, நீங்க போலாம். நன்றிமா. அடுத்ததாக கிருஷ்ணாவின் மனைவி ருக்மணியை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். Yes, That's all, Your proceed. Honor. ருக்மணி 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 வணக்கம்மா. உங்க பேரு? ருக்மணி. உங்களுக்கு அர்ச்சனா மேடத்தை தெரியுமா? ஆ, நல்லா தெரியும். அர்ச்சனா மேடம் என்ன பதவி வகிக்கிறாங்கன்னு தெரியுமா? கலெக்டர் பதவி. நேர்மையான கலெக்டரா வேலை பார்க்கறாங்க. நேர்மையான கலெக்டர் பதவி வகிக்கிற அர்ச்சனா மேடம் உங்களுக்கு பிறந்த குழந்தைய தனக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லுவாங்களா? சொல்லிட்டாங்களே. அவங்க சொல்றத நீங்க ஏன் நம்ப மறுக்கறீங்க? எனக்கு பிறந்த குழந்தைய அவங்க குழந்தைன்னு சொன்னா நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? உங்ககிட்ட இருக்கிற குழந்தை உங்க குழந்தைதாங்கிறதுக்கு நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? எனக்கு ஆதாரம் என் குழந்தை. குழந்தைக்கு ஆதாரம் நான் தான். உங்களுக்கு குழந்தை பிறந்தது உண்மை. அது தவறி போனதும் பொன்னுரங்கத்துக்கிட்ட உங்க மாமியார் சோலையம்மா அந்த குழந்தைய வாங்கினதும் உண்மை. தானமா வாங்கின குழந்தைய உங்களுக்கு பிறந்த குழந்தைதான்னு நம்ப வச்சதும் உண்மை. அத நீங்க நம்பினதும் உண்மை. உங்க கையில இருக்கிற குழந்தை சுபஸ்ரீ அர்ச்சனா மேடத்தோட குழந்தைதாங்கிறதும் உண்மை. அதனால இந்த குழந்தைய நீங்க அர்ச்சனா மேடத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் முறை. அதனால நீங்களே தானா முன் வந்து இந்த கோர்ட்லயே குழந்தைய உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. முடியாது. அது ஏன் குழந்தை. நான் கொடுக்க மாட்டேன். அது ஏன் குழந்தை. நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். என்னாச்சுமா? ஏமா சீக்கிரம் கூட கிருஷ்ணா. என்னம்மா என்னாச்சுமா? ருக்மணி, 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 ருக்மணி. கூட்டிட்டு போங்க. யுவர் ஆர்டர். அர்ச்சனா மேடத்திற்கு பிரசவம் பார்த்த டாக்டர் மஞ்சுளாவை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன். proceed. That's all, Your Honor. டாக்டர் மஞ்சுளா டாக்டர் மஞ்சுளா டாக்டர் மஞ்சுளா. வணக்கம்மா. நீங்க எத்தனை வருஷமா டாக்டர் தொழில் செய்றீங்க? சுமார் 15 வருஷமா சார். அர்ச்சனா மேடத்துக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தது? அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது. 2 குழந்தைங்களுமே பெண் குழந்தைங்க. ஓ, ருக்மணிக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தது? ருக்மணிக்கு ஒரு குழந்தை தான் சார் பிறந்துச்சு.
பிறந்த உடனே அது இறந்து போயிடுச்சு சார். ருக்மணிக்கு பிறந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு சொன்னீங்களா? யார்கிட்ட சொன்னீங்க? ருக்மணி மாமியார் சோலையம்மா கிட்டயும் ருக்மணி கணவர் கிருஷ்ணா கிட்டயும் சொன்னேன் சார். அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க சார். அதுக்கு பிறகு நடந்ததை சுருக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். சொல்லுங்க. சோலையம்மா குழந்தை இறந்த விஷயம் என் மருமகளுக்கு தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாது, உயிரையே விட்டுடுவான்னு சொன்னாங்க. அர்ச்சனா மேடத்துக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, அதுல ஒரு குழந்தைய வாங்கி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சாத்தியம் இல்லைன்னு அப்பவே மறுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்ட மாதிரி அர்ச்சனா மேடத்தோட கணவர் பொன்னுரங்கத்துக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. சொல்லிட்டா எல்லாம் போச்சு. என் மருமக உயிரை விட்டா நானும் என் புள்ளையும் உயிரோடு இருக்க மாட்டோன்னு அழுது புலம்பினாங்க சார். ஏன் எதிர்க்கே அந்த மாதிரி கேட்டாங்க. நான் அதுக்கப்புறம் பொன்னுரங்கத்துக்கிட்ட பேசி நான் தான் குழந்தைய வாங்கி கொடுத்தேன் சார். என்னங்க? ஆனா அவங்க சொன்ன மாதிரி குழந்தைய திருப்பி தரலன்னு கேள்விப்பட்டேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மே ஐ ப்ரொசீட்? எஸ் ப்ரொசீட். இந்த டாக்டர் கலெக்டர் அர்ச்சனா மேடத்துக்கு பயந்து பொய்யான செய்தியை சொல்றாங்க. இல்ல சார், என்னை யாரும் பயமுறுத்தல. என் மனசாட்சி கேட்கல, அதான் இங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார். நீங்க போகலாம். தேங்க்யூ சார். யுவர் ஆனர், எனது விசாரணையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். கலெக்டர் அர்ச்சனாவின் கணவர் பொன்னுரங்கத்தை விசாரிக்க விரும்புகிறேன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். பொன்னுரங்கம் பொன்னுரங்கம் பொன்னுரங்கம். நான் தான். வணக்கங்க. நீங்க எதுக்காக உங்க குழந்தைய சோலையம்மா கிட்ட கொடுத்தீங்க? சோலையம்மா என் காலில் விழுந்து கதறி கேட்டதுனால என் மனசிறங்கி கொடுத்தேங்க. நீங்க சொல்றது எந்த விதத்திலையும் நம்புற மாதிரி இல்லையே. இது நம்பும்படியா செஞ்சது இல்லைங்க, மனிதாபிமானத்தோட செஞ்சதுங்க. எது மனிதாபிமான செயல்னு சொல்றீங்க? 1 மாசம் வரைக்கும் உங்க குழந்தைய கொடுத்து உதவுங்க. அப்படி நீங்க குழந்தைய கொடுக்கலன்னா என் மருமவ உசுறு மட்டும் போவாது, என் உசுறு சேர்ந்து போயிரும்னு இந்த சோலையம்மா கதறி கேட்டுக்கிட்டதுனாலதான் மனிதாபிமானத்தோட நான் என் குழந்தைய தூக்கி கொடுத்தேங்க. அது கூடங்க ஒரே மாசத்துல குழந்தைய திருப்பி கொடுக்குறேன்னு அவங்க சொன்னதுனாலதான். உங்க மனைவி அர்ச்சனா மேடத்துக்கு 2 குழந்தை உருவானது உண்மை, 2 குழந்தை பிறந்ததும் உண்மை. நானும் என் கட்சிக்காரரோ அதை மறுக்கல. அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தை செத்து போனதும் உண்மை. இல்லங்க இல்லங்க இல்லமா இல்லவே இல்ல. எங்க 2வது குழந்தை ருக்மணி கிட்ட இருக்கிற சுபஸ்ரீங்க. என்னை நம்புங்கயா அம்மா, நீதிபதி அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. ஆமாங்க, ஆமா, நான் சொல்றது அத்தனையும் உண்மைங்க. அந்த இருக்க எங்க குழந்தை தாங்க அந்த சுபஸ்ரீ. அம்மா, நீதிபதி அம்மா, நான் சொல்றதை நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் சத்தியம், உண்மை. யுவர் ஆனர், இதோடு இவரிடம் எனது விசாரணையை முடித்துக் கொள்கிறேன். நீங்க போலாம். சரிங்க. அடுத்து கலெக்டர் அர்ச்சனாவை விசாரிக்க விரும்புகிறேன். எஸ் ப்ரொசீட். அர்ச்சனாவை கூப்பிடுங்க. அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனா. வணக்கம். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். மிகப்பெரிய பொறுப்பான பதவியில் இருக்கிற உங்களுக்கு 2 குழந்தை பிறந்து அதுல 1 இறந்துருச்சுன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? என் கணவர் பொன்னுரங்கம். அதை நீங்க நம்புனீங்களா நம்பலையா? என் கணவர் சொன்னது நான் நம்பினேன். உங்க குழந்தைங்க 2மே உயிரோட தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்
எனக்கு பிறந்த குழந்தை சாகலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் கணவர்கிட்ட கேட்டேன். அவரும் உயிரோடு தான் இருக்குன்னு சொன்னாரு. அந்த டாக்டரும் உங்க ஹஸ்பண்டும் சொல்றதை வச்சு தான் உங்க 2 குழந்தைங்களும் உயிரோட இருக்குன்னு நம்புறீங்க இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல் கேமரால பதிவாயிருக்கிற ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு தான் இறந்ததா சொன்ன என் குழந்தை சாகல உயிரோட இருக்குன்ற முடிவுக்கு நான் வந்தேன். உங்க பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி ஹாஸ்பிட்டல் டாக்டரை உங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்ல வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். என் பதவியும் அதிகாரத்தையும் நான் எப்பவுமே தவறா பயன்படுத்தினதில்ல. இனிமேலும் அப்படி செய்ய மாட்டேன். பின்ன ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு இத்தனை எவிடன்ஸை தேடுறீங்க? நான் முதல்ல பேச்சுவார்த்தையால தான் குழந்தை விஷயத்துல தீர்வு காண முடிவு பண்ணேன். ஆனா சோலை அம்மா தான் ஆதாரத்தை கேட்டாங்க. அதனால தான் ஆதாரத்தை தேடினேன். காவல்துறை கிட்ட போனேன். இப்ப தகுந்த நீதி கிடைக்க தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். தகுந்த நீதியை வழங்குமாறு கனம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கனம் நீதிபதி அவர்களோட ஒப்புதலோட திருமதி சோலையம்மா பழனிசாமியை பற்றிய சில விவரங்களை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன். எஸ், ப்ரொசீட். குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சோலையம்மா ஒரு பொய்யான ஆளு. பத்து வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தி குப்பத்துல பிளாட்ஃபார்ம்ல இட்லி வித்துட்டு இருந்த சோலையம்மா இன்னைக்கு கோட்டீஸ்வரியா இருக்காங்களா? அதுக்கு அவங்க செஞ்ச ஏமாற்று வேலை தான் காரணம். இங்க இருக்காங்களே ருக்மணி, ருக்மணியை ஏமாத்தி தான் அவங்க இந்த நிலைமைக்கே வந்திருக்காங்க. உண்மைதான், எனக்கு தெரியும். ருக்மணியோட இலகிய மனசை பயன்படுத்தி அவகிட்ட நல்லவன் போல காட்டிக்கிட்டு கூடவே இருந்து ருக்மிணிக்கு நடக்க வேண்டிய முறையான கல்யாணத்தை சதி வேலை பண்ணி நிறுத்திருக்காங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.